வணக்கம். நம்ம சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் சிபிஎஸ்இ போர்டுலேருந்து வந்திருக்கு. இந்த வீடியோவில் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம இப்போ விளக்கமாக சொல்ல போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு கிளாரிட்டி தெளிவு தேவைப்படுதோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுறேன். இப்போ சிபிஎஸ்இ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2026 பொதுத் தேர்வில் 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு எழுதக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடிய 2026 பொதுத் தேர்வில் நீங்கள் 2 தடவை போர்டு எக்ஸாம் எழுதிக்கலாம். ஒன்று பிப்ரவரி மந்த் எழுதிக்கலாம், இன்னொன்று மே மாதம் எழுதிக்கலாம். இப்போ பிப்ரவரி மாதம் எழுதுறதுக்கும் மே மாதத்தில் எழுதுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பிப்ரவரி மாதத்தில் எழுதுகிற போர்டு எக்ஸாமை நீ கம்பல்சரியாக எழுதியே ஆகணும். மே மாதம் நமக்கு ஆப்ஷன், எழுதுறதுனாலும் எழுதலாம், வேணாம்னாலும் விட்டுடலாம். இப்போ அப்போ நான் பிப்ரவரி மந்த்ல எழுதும்போது, சார் நான் 2 எக்ஸாமுக்கு என்னால் போக முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, அடிபட்டுருச்சு, ஏதாவது ஒரு சூழ்நிலையால் என்னால் பிப்ரவரி மாதம் போக முடியல அப்படின்னா, அந்த 2 எக்ஸாமை நான் மே மாதத்தில் எழுதிக்கலாமா அப்படின்னா, நீங்கள் 100% எழுதிக்கலாம். ஏன்னா சிபிஎஸ்இ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 3 சப்ஜெக்டை மே மாதம் எழுதிக்கலாம். அந்த 3 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது, நான் லீவ் எடுத்திருந்தாலோ இல்லை எக்ஸாமில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் திருப்பி எழுதுனாலோ இல்லை எக்ஸாமில் நான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை, என்னால் என்னுடைய முழு திறனையும் அந்த பிப்ரவரி மாதம் எக்ஸாமில் கொடுக்க முடியலை அப்படின்னா, நீங்கள் மே மாதம் எக்ஸாமில் எழுதி அந்த மார்க்கை நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம். சார் இப்போ இந்த மார்க்கை பூஸ்ட் பண்ணுறது எந்த விதத்தில் எனக்கு பயனாக இருக்கும் அப்படின்னா, இது 2 வகையாக பயனாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற நிறையா பள்ளிகளில் 11th ஸ்டாண்டர்டில் எனக்கு சயின்ஸ் குரூப் வேணும், பியூர் சயின்ஸ் வேணும், மேக்ஸ் குரூப் வேணும் அப்படின்னு போகும்போது அவங்க ஒரு மினிமம் மார்க் வச்சுருக்காங்க. சார் இந்த மார்க் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு சயின்ஸ் குரூப் கொடுக்குறோம், மேக்ஸ் குரூப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மார்க்கு நமக்கு பத்தலை, ஒரு 5 மார்க்கு 10 மார்க்கு பத்தலை அப்படின்னா, நம்ம இந்த மே மாதம் எக்ஸாமில் எழுதி நம்ம பூஸ்ட் பண்ணிவிட்டு அதை சேர்ந்துக்கலாம். ஒன்று. 2வது, நம்ம ஃப்யூச்சரில் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம், இல்லை ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நம்ம வேலைக்கு சேர்றோம் அப்படிங்கிறப்போ, அவங்க நீங்கள் 10th இவ்வளோ மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும், 12th இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமில் எழுதுகிற மார்க் நம்மளை பூஸ்ட் பண்ணி கொடுத்தா இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போது நான் 2 எக்ஸாமே எழுதியே ஆகணுமா அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன், பிப்ரவரி மந்த் எக்ஸாம் நம்ம கம்பல்சரியாக அப்ளை பண்ணியிருக்கணும். மே மாதம் எக்ஸாம் நம்மளுடைய இஷ்டம்னா எழுதலாம், இல்லைன்னா வேணாம்னா விட்டுறலாம். ஓகேங்களா? அடுத்து, சார் எனக்கு ஒரு டவுட்டு, இப்போது 2 எக்ஸாம் எழுதுறேன், 2ல் எந்த மார்க் சிபிஎஸ்இ எனக்கு சர்டிஃபிகேட்டில் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த 2 எக்ஸாமில் எந்த எக்ஸாமுடைய மார்க் அதிகமோ அதைத்தான் சிபிஎஸ்இ எடுத்துக்குவாங்க. இப்போ நான் பிப்ரவரி மந்தில் எக்ஸாம் எழுதுறேன், நான் 98 மார்க் எடுத்துட்டேன். ஆனால் நான் 100 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் இருக்குது. நான் மே மந்தில் திருப்பி எழுதுறேன், மே மந்த் எழுதும்போது நான் 97 மார்க் எடுத்துட்டேன். அப்போ எந்த மார்க் சிபிஎஸ்இ எடுத்துக்குவாங்கன்னா, இந்த 2ல் எது அதிகபட்ச மார்க்கு? 98. அந்த 98 தான் சிபிஎஸ்இ எடுத்துக்குவாங்க. ரைட்? இப்போ நீங்கள் பிப்ரவரி மந்த்ல எக்ஸாம் எழுதுறீங்க, அதனுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா ஏப்ரலில் வந்துடும். மே மாதம் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அதோடைய ரிசல்ட் எப்போ வரும்? ஜூனில் வந்துடும். அப்போ நான் பிப்ரவரி எழுதும்போது ஏப்ரல் ரிசல்ட் வருதா, உடனே எனக்கு சர்டிஃபிகேட் 10th மார்க் ஷீட்டை கையில் கொடுத்துருவாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு ஜூன் மந்த் உடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 2ஐயும் கன்சாலிடேட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ 2ல் எது பெஸ்ட் மார்க்கோ அதை வச்சு தான் உங்களுடைய மார்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நான் பிப்ரவரியில் எழுதிட்டேன், நான் மே மந்தில் எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு 10th மார்க் ஷீட் சீக்கிரம் வராது. அந்த மார்க் ஷீட்டும் ஜூன் மந்த் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். இதனால என்னுடைய 11th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் பாதிக்கப்படுமானா பாதிக்கப்படாது. ஏன்னா எல்லா பள்ளிகளும் அவங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன்ஸை கொடுத்துருவாங்க. எப்படி? உங்களுடைய ஏப்ரல் மந்த் ரிசல்ட் வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட்டை பொறுமையாக
நீங்கள் சேரக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட் சேரக்கூடிய பள்ளியில் நீங்கள் பொறுமையாக சப்மிட் பண்ணிக்கலாம். இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த எக்ஸாம்னால என்னென்ன அட்வான்டேஜ், அதாவது நன்மைகள், இதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? சிபிஎஸ்இ இந்த வருஷத்துக்கு 2 எக்ஸாம்னு கொண்டு வந்ததே மாணவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கொடுக்கணும், எக்ஸாம் டைமில் ப்ரெஷர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய சில பாதகங்கள் ரொம்ப 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 கம்மி. ஓகே, 0.1% வச்சுக்கலாம். அந்த பாதகங்கள் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நன்மைகள் பார்த்தோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெப்ரவரி மந்த் எக்ஸாம் எழுதும்போது உடம்பு முடியலை, இல்லை என்னால் பரீட்சைக்கு போக முடியல, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு வரும்பொழுது அவங்க இந்த மே மந்த் எக்ஸாமை யூஸ் பண்ணி அவங்களோட மார்க்கை பூஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நன்மை. செகண்டு, இந்த மார்க் மே மந்த் எக்ஸாம் எழுதி நம்ம மார்க்கை பூஸ்ட் பண்ணி நாம் குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்கூலில் இவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படின்னு தேவைப்படும் போது அதுக்கு மேலே நம்ம எடுக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. அடுத்து இதனுடைய நன்மைகள், நான் ஃபெப்ரவரி எக்ஸாம் எழுதும்போது ஒரு சில சப்ஜெக்டில் ஒரு சில சாப்டர்ஸ் எனக்கு பாடங்களில் சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, ட்ரையாங்கிள்ஸு, சர்க்கிள்ஸு, இந்த சாப்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்போது இந்த ஃபெப்ரவரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மே மந்த் எக்ஸாமில் இந்த 3 மாதம் டைம் இருக்கு பாருங்க, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 3 மாதம் அந்த டஃப்பான சப்ஜெக்டை நீங்கள் இன்னும் நல்லா டெப்த்தாக படித்து உங்கள் நாலேஜையும் கெயின் பண்ணிக்கலாம், மார்க்கும் அதிகமாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சார், இந்த மாதிரி எத்தனை சப்ஜெக்ட் எழுத முடியும் அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் 3 சப்ஜெக்ட் தான் எழுத முடியும். அது எந்த 3 சப்ஜெக்டாக வேணால் இருக்கலாம். ஓகே, 4 சப்ஜெக்ட் எழுத முடியாது. 4 சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டாலோ இல்லை 4 சப்ஜெக்டில் நீங்கள் எக்ஸாமுக்கு போக முடியலனாலோ நீங்கள் அடுத்த வருஷம் தான் எழுத முடியும். சரிங்களா? டிமெரிட்ஸ், அதாவது இதனால் வரக்கூடிய பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? இது ஒரு சில குழந்தைகளுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாம். அது எப்படிங்க குழந்தைக்கு ப்ரெஷர் கொடுக்கும்? நம்ம இந்த எக்ஸாம் கொண்டு வந்ததே ப்ரெஷர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்புறம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச, அதாவது சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸில் அடுத்த கல்வியாண்டு எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இப்போ நான் மே மாதம் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன். ஆனால் என்னுடைய 11th ஸ்டாண்டர்ட் ஏப்ரல் மந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் 11th படிக்கிறதா இல்லை 10th படிக்கிறதா, இதுதான் பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுக்குமே ஒரே நேரத்தில் படிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. ரெண்டாவது பாதகம், சார் நான் மே மந்த் எக்ஸாம் எழுதுறேன், அப்போ அந்த மே மந்த் எக்ஸாம் ஃபெப்ரவரி எக்ஸாமோட ஈஸியாக இருக்குமா? ஈஸியாக இருந்தால் நான் நிறையா மார்க் எடுத்துடலாமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஓகே, மே மந்த் எக்ஸாம் ஃபெப்ரவரி எக்ஸாமை விட கஷ்டமாகவும் இருக்கலாம், ஈஸியாகவும் இருக்கலாம், இல்லை அதே லெவல்லையும் இருக்கலாம். பொதுவாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக் என்ன, அதாவது இது நாள் வரைக்கும் போர்டு எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் என்னன்னா, நம்ம கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் நார்மல் நடக்கிற எக்ஸாமை விட கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படிங்கிறது மற்ற இது வரைக்கும் எழுதின ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். சரிங்களா? ஸோ அதனால இந்த 10th ஈஸியாக இருக்கும் இல்லை கஷ்டமாக இருக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த ரிஸ்க்கை யாரும் எடுக்க வேணாம். நான் ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, நான் நிஜமாலுமே என்னால் மே மந்த் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் எக்ஸாம்ஸ்க்கான இல்லை 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ரைட். இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இனி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் செக்ஷன் நீங்கள் என்ன கேள்வியெல்லாம் போடுறீங்களோ அதற்கு எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எல்லாமே கவர் ஆயிருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, பர்சனலாக நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இது எனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த கேள்வி எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் போடுங்க. டெஃபினட்டாக உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நியாயமான கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ எடுக்கும் போதே எங்கள் எடிட்டரே ஒன்று கேட்டார்.
ஓகே சார், இப்போ நான் வந்து February month எழுதிட்டேன், சரிங்களா? ஒரு 2 எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஒரு 3 எக்ஸாம் எழுத முடியல. அப்போ நான் வந்து என்னுடைய எக்ஸாம் எப்போ எழுதுவேன்? மே மந்த்து தான் எழுதுவேன். அப்போது நான் ஏப்ரல் மந்தில் அட்மிஷன் போட முடியுமா 11th ஸ்டாண்டர்டுக்கு? அப்படின்னா நீங்கள் தான் 10th எக்ஸாம் எழுதலையே. அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக நீங்கள் 11th ஏப்ரல் மந்தில் அட்மிஷன் போகிறது கொஞ்சம் கடினம். ஒன்று சார், நான் ஓகே இப்போ நான் வந்து February மந்தில் எழுதுகிற எக்ஸாமில் மார்க் கம்மியாக எடுத்துட்டேன். ஆனால் மே மந்தில் டெஃபினட்டாக மார்க் அதிகமாக எடுத்துருவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறோம். அப்போது 11th ஸ்டாண்டர்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஒரு சில பள்ளிகளில் ஏப்ரல் மந்த்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஏப்ரல் மந்த்துக்கு நான் எப்படி மார்க் வச்சு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, வேறு வழியே இல்லை, நீங்கள் February மந்த் எக்ஸாம் ரிசல்ட் இருக்குல்ல, அதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பள்ளியை ரெக்வஸ்ட் பண்ணலாம், சார் மே மந்த் எக்ஸாம் எழுதுறேன், அதில் எனக்கு மார்க் நிறையா வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேன் கெட் த அட்மிஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் நான் தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜூனியர்ஸ், அதாவது 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அனுப்பிடுங்க. ஏன்னா அடுத்த வர வருஷங்களில் அவங்களும் இதே எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஓ இப்படி தான் இந்த போர்டு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூப்பா.